தமிழக செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்தால் இயற்கை இடர்பாடு காலங்களில் பயன்பெறலாம் என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இத்திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்த ஒரு மாதத்தில் இழப்பீடு தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றார். காப்பீடு பெறுவதில் கடந்த காலங்களில் இருந்த சிரமங்கள் தற்போது ஏற்படாதென்றும் ஆட்சியர் சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் புலிகளின் எண்ணிக்கை 520ஆக அதிகரித்துள்ளதாக நாமக்கல் மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளியில் வனத்துறை சார்பில் நடைபெற்ற வன உயிரின வார விழாவில் பங்கேற்று பேசிய வன ஆர்வலர் காஞ்சனா, உலக அளவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் 70% இருப்பதாக தெரிவித்தார். வனத்தில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் வன அலுவலர் காஞ்சனா வலியுறுத்தினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். BSNL அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெரியார் திராவிட கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரில் திருமண உதவித் தொகை பெற லஞ்சம் வாங்கிய சமூக நல அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அங்கேரிபாளையத்தை சேர்ந்த விஜயகுமாரிடம் திருமண உதவித் தொகைக்காக சமூக நல அலுவலர் நாகஜோதி 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் நாகஜோதியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மதுரை மாவட்டம் பசுமலையில் கடைகளின் பூட்டை உடைத்து 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளை நடந்த பசுமலையில் இரவு ரோந்து பணியை போலீசார் தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஊதியம் வழங்கப்படாதால் மின்வாரிய அலுவலக பொருட்களை ஜப்தி செய்ய அதிகாரிகள் முயன்றனர். மின்வாரிய அலுவலகத்தில் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் தொடர்ந்த வழக்கில் ஊதியம் உட்பட இழப்பீடாக 61 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. இருப்பினும் இழப்பீடு தொகையை வழங்காததால் மின்வாரிய அலுவலகத்தில் பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்ற அதிகாரிகள் சென்றனர். அப்போது மேற்பொறியாளர் கோபி பாதிக்கப்பட்ட தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து ஜப்தி நடவடிக்கை கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் தனியார் பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியில் படிக்கும் 4ஆம் வகுப்பு மாணவன் சிவசக்தியை ஆசிரியர் சங்கீதா தாக்கியதாகவும், இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அனுமதியின்றி பட்டாசு மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆரோக்கியராஜ் என்பவரது கடையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பட்டாசு மற்றும் வெடிபொருட்களையும் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சிறுவங்கூர் கிராமத்தில் கனமழையால் வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த திவாகர் மீது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த மாணவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் போடியில் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியில் வீராசாமி என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இளைஞர் சடலம் கைப்பற்றப்பட்ட பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையால் பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.